எப்பவும் தக்காளி ரசம், மிளகு ரசம், பூண்டு ரசம்னு வைக்காம ஒரு வாட்டி இந்த மாதிரி தேங்காய் பால்ல ரசம் வச்சு பாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அது செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதுலயே ஒரு தக்காளி போட்டு லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வானல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டா தாளிச்சு விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். ரசம் நல்லா கொதிச்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரசத்தோட சூட்லயே தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும். அவ்வளவுதான், செம சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.